ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரேப்பர் கிளாஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ரேப்பர் கிளாஸ் கான்செப்ட்டுக்கான தேவை என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட்குள்ள செட் ஆஃப் வேரியபிள்ஸை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வேரியபிளும் என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ஹோல்ட் பண்ண போகுதுன்றத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த டேட்டா டைப். ஓகேவா? அப்போ மொத்தம் எத்தனை டேட்டா டைப்ஸ் இருக்குது? 8 டைப்ஸ் ஆஃப் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குது. அதில் நான் ஒரு 4 லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ட், கேர், பூலியன், ஃப்ளோட். இன்னும் என்னென்ன இருக்குது? பைட் இருக்குது, ஷார்ட் இருக்குது, லாங் இருக்குது, டபுள் இருக்குது. ஓகே, இப்போ இந்த டேட்டா டைப்லாம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கீவேர்டு தான். ஓகேவா? இப்போ நான் கண்ட்ரோல் கிளிக்குன்னு கொடுத்தா இது எங்கேயும் நேவிகேட்டே ஆகாது. பட் ஸ்ட்ரிங்குன்னு ஒரு டேட்டா படித்தோம் இல்லையா, டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் கேரக்டர்ஸ்லாம் கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்கு. இந்த டேட்டாவை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம் ஃபார் ஸ்ட்ரிங் கிளாஸ். அப்போது ஸ்ட்ரிங்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்கு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம், அது மூலமாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். ஆனால் மற்ற டேட்டாலாம் இருக்குது பார்த்தீங்களா, பூலியன் வேல்யூ, இன்டீஜர் வேல்யூ, ஒரு லெட்டர், இது எல்லாமே நம்ம கிளாஸோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணல, டேட்டா டைப் மூலமாக வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். பட் ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணுறோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா S1 டாட்னு கொடுத்தா நிறைய மெத்தட்ஸ் நமக்கு இருக்கும். ஆனால் இந்த ரிசல்ட்டுன்றது ஒரு வேரியபிள்ன்றதுனால ரிசல்ட் டாட்னு கொடுத்தா மெத்தட்ஸே வராது. பட் சில கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் தெரியணும். ஜாவா இஸ் நாட் ஆக்சுவலி 100% ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுக்கான காரணம் இதுதான். எல்லா கான்செப்டும் நீங்கள் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக படிச்சிருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் இன்பில்டாக யூஸ் பண்ணுற லைப்ரரிஸோட மெத்தட்ஸ் கூட கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும். பட் இந்த டேட்டா டைப்ஸ் வந்து ஒரு கிளாஸே கிடையாது, ஆப்ஜெக்ட்ஸும் கிடையாது. கரெக்டாக? இதனால தான் ஜாவா இஸ் நாட் பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பட் 98% ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் தான். அதெல்லாம் சரி, ரேப்பர் கிளாஸ்க்கான தேவை என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் படிப்போம். உதாரணத்துக்கு கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் படிப்போம். ஓகேவா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீ எந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணாலும் அது எனக்கு ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக தான் சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸை போடுறாங்க. இப்போ நம்ம கிட்ட ஆப்ஜெக்டாக இருக்கிறது ஸ்ட்ரிங்கு மட்டும்தான். கரெக்டாக? ஸ்ட்ரிங்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதனால் நம்ம டேட்டாவை ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். மற்ற டைப் ஆஃப் டேட்டாலாம் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ணால் தான் அந்த கலெக்ஷன்ஸ்ன்ற ஃப்ரேம் ஒர்க்கை நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். சிம்பிள். அதுக்கான தேவை தான் ரேப்பர் கிளாஸ். இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பைட் அப்படின்ற டேட்டா டைப்புக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த கிளாஸ் நேம் பைட். ஷார்ட்னு ஒரு டேட்டா டைப் இருக்கா, அப்போது ஷார்ட்னு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இன்ட்னு ஒரு டேட்டா டைப் இருக்கா, இன்டிஜர்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். லாங்னு ஒரு கிளாஸ், ஃப்ளோட்னு ஒரு கிளாஸ், டபுள்னு ஒரு கிளாஸ், பூலியன் ஒரு கிளாஸ், லாஸ்ட்டாக வந்து கேருக்கு வந்து கேரக்டர்னு ஒரு கிளாஸ். ஓகேவா? என்னெல்லாம் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேப்பர் கிளாஸ்னு சொல்லுவோம். சிம்பிள். கன்வெர்ட்டிங் த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் ஃபார்மேட் இன்டு ஆப்ஜெக்ட் ஃபார்மேட். ஏன்னா இந்த கிளாஸ் மூலமாக தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். இன்ட்டுக்கு இன்டீஜர்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதை செக் பண்ணி பார்ப்போம். இன்டீஜர் I1 செமிகோலன், எந்த ஒரு எரரும் அடிக்கல. இது கிளாஸ் நேம், இது ரெஃபரன்ஸ் நேம். கண்ட்ரோல் கிளிக் பண்ணால் இன்டீஜர்னே ஒரு கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, பப்ளிக் ஃபைனல் கிளாஸ் இன்டீஜர். அதே மாதிரி ஃப்ளோட்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. டேட்டா டைப்னா ஸ்மால் லெட்டரில் இருக்கணும், கிளாஸ்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கணும், F1. ஓகே, நான் மற்ற எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இன்டீஜர் கிளாஸ் I1 அப்படின்ற இந்த ரெஃபரன்ஸ்க்கு எப்படி டேட்டா கொடுக்குறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் தனியாக ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணி வேல்யூ கொடுத்துக்கிறேன். இன்ட் A = 10. சரியா? என்னோட கான்செப்ட் என்னது? இது மாதிரி டேட்டா டைப் மூலமாக ஸ்டோர் பண்ணுற வேல்யூஸை நம்ம ஆப்ஜெக்ட் மூலமாக மாற்ற போகிறோம். அப்போ இனிஷியலாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இன்டீஜர் டாட் வேல்யூ ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குங்க. இந்த மெத்தட் மூலமாக அந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் மூலமாக ஸ்டோர் பண்ண வேரியபிளை நம்ம பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் இது கன்வெர்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஜெக்டில் மேப் பண்ணிடும். இதை பிரிண்ட் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. I1. இப்போ இதை ரன் பண்ணுவோம். அவுட்புட் 10. சரியா? அப்போது நார்மலாக டேட்டா டைப் வேரியபிள் மூலமாக ஸ்டோர் பண்ணுற வேல்யூஸை நம்ம டக்குன்னு ஆப்ஜெக்டாக மாற்றணும் அப்படின்னா இன்டீஜர் கிளாஸ் நேம் டாட் வேல்யூ ஆஃப்னு ஒரு மெத்தட் கால் பண்ணி கன்வெர்ட் பண்ணலாம். பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா,
டைரெக்டாகவே வேல்யூஸை கொடுத்துருங்க. ஸோ தட் நாங்கள் பேக்ரவுண்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அந்த கான்செப்ட் பேர் தான் ஆட்டோ பாக்ஸிங். சிம்பிளாக சொல்லணும்னா இன்டீஜர் i2ன்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஈக்குவல் டு இந்த மாதிரி நம்ம இன்டீஜர் டாட் வேல்யூ ஆஃப்லாம் கொடுத்து பாஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஏவை டைரெக்டாக போட்டாலே போதுங்க. ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மெத்தடை பேக்ரவுண்டில் கால் பண்ணி கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிடும். இந்த கான்செப்டுக்கு பேர் தான் ஆட்டோ பாக்ஸிங். ஓகே, ஆட்டோமேட்டிக்கலி கன்வெர்ட் த ப்ரிமிட்டிவ் டேட்டா இன்டு ஆப்ஜெக்ட். அவ்வளோதான். மறுபடியும் இதை பிரிண்ட் பண்ணுவோம். i2ன்னு போடுவேன். ஸோ i1லையும் i2லையும் சேம் ரிசல்ட் தான் வரப்போகுது. பார்த்தீங்களா, 10 10 தான். ஆட்டோ பாக்ஸிங்கோட ரிவர்ஸ் சினாரியோ என்னன்றதை சொல்கிறேன். இன்டீஜர் i1ல வேல்யூ இருக்குது 100. ஓகேவா, அண்ட் நான் ஒரு இன்டீஜர் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் டேட்டா டைப் மூலமாக. இன்ட் b1 ஈக்குவல் டு இப்போ ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூ கொண்டு வந்து டேட்டா டைப் வச்சிருக்க வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். சினாரியோ 1 பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்பில் இருக்கிற வேல்யூ கொண்டு வந்து ஆப்ஜெக்டில் பாஸ் பண்ணணும். ஓகே, இதுக்கும் இனிஷியலாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ i1 ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா, டாட் இன்ட் வேல்யூ அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த மெத்தட் என்ன பண்ணணும், i1 ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணோம். நம்ம அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. b1 100ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. எப்படி ஆட்டோ பாக்ஸிங்க்கு மெத்தட்ஸை கால் பண்ணி நம்ம போட தேவையில்லையோ, இங்கேயும் இனிமேல் இந்த மெத்தட்ஸை கால் பண்ண தேவையில்ல. டைரெக்டாக i1 அப்படின்ற இந்த ஆப்ஜெக்டை இங்கே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. i1 செமிகோலன். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இது பேர் தான் அன்பாக்சிங். ஓகேவா, இப்போ ரன் பண்ணுறான். இப்போவும் சேம் அவுட்புட் தான் வருது. அப்போ ஆட்டோ பாக்ஸிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி நமக்கு டேட்டா டைப்பில் இருக்க வேல்யூவை ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ண விட்டுரும். அன்பாக்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூவை டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணிடும். சிம்பிள். நம்ம டேரெக்டாக அசைன் பண்ணிடலாங்க. ரேப்பர் கிளாஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரேப்பர் கிளாஸ்ன்றது டேட்டா டைப் ஈக்குவலண்ட்டாக ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது. இப்போ பூலியன்னு ஒரு டேட்டா டைப் இருக்குன்னா, அதே மாதிரி பூலியன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. b2 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி இதில் டைரெக்டாக வேல்யூஸை ஸ்டோர் பண்ணலாம். ஓகே.